டேய் தீய சக்திடா. ஏய் இங்க பாரு ஊழல் சக்திய. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. யோ லாட்ரிய பாத்தியா நம்ம தலைவருக்கு எவ்வளவு சப்போர்ட்னு. யோ அவங்க சப்போர்ட் பண்ணல, நம்ம தலைவரே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்னு கலாய்க்கிறாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அப்படியா சொல்ற? சும்மா இருக்க கத்தாதீங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. எனக்கு எதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கல. நான் பத்திரமா பண்ண தானே இருக்கேன். அதுக்கு எதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு? ஹலோ அங்கிள். வாங்கம்மா. போயா. ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க பொங்க பொங்கன்னு வெட்டிட்டு இருக்க? உள்ள பொங்கையான்னு மரியாதையா சொன்னையா? நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேல ஏற்றா போ. ஓகேப்பா. இது நோம்பு திறக்கிற விஷயம், கோச்சிக்காதீங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் உள்ளாருவாங்க. பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். ஏன் இப்படி பாக்குறாரு? எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்ன வழி ராஜா உனக்கு? இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஜிப்பு போடும்போது மாட்டிங்க அந்த மாதிரி ஏதாவது வழியா? இல்ல கதை விடுக்கல கட்டவரல கொடுத்துட்டியா? கால் நகம் பேந்துருச்சா? கிரிக்கெட் விளையாடும் போது படக்கூடாத இடத்துல பட்டுருச்சா? அக்கில்ல கட்டி வந்துருச்சா? பல்லு வலியா ராஜா? நகை சுத்தியா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ரொம்ப வலிக்கும். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும்? ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சி துப்பிட்ட. உலகம் முழுக்க தமிழக வெற்றி தேவடைய சின்னம், தமிழக வெற்றி தேவடைய விசில் என்பது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க இது? தமிழ்நாட்டுக்கு தான் வரோங்க, அது கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க வரோங்க. அது கள்ள ஓட்டால இல்ல, நிஜ ஓட்டா வருங்க. ஏங்க இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற மாதிரி அணில் நாடு தட் இஸ் தற்குறி நாடுன்னு ஒரு தனி நாடே இருக்குங்க. அதுக்குதான் தேர்தல் நடக்குது. சும்மா மைக்க நீட்டிட்டு அண்டை மாநிலங்கள்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டா அது அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா இது தற்குறி நாடு. இங்க இருக்கிற குடிமக்கள் எல்லாம் தற்குறி அணில் குடிமக்கள் எல்லாம் போடுவாங்க. சும்மா மைக்க நீட்டிட்டு நல்ல ஓட்டு போடுவாங்களா கள்ள ஓட்டு போடுவாங்க கேட்டா இது தற்குறி நாட்டுல இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் ஓட்டு உரிமை இருக்கு, போடுவாங்க. அண்டை மாநிலங்கள்லாம் இருந்தாலும் அண்டை மாநிலங்களா இல்ல, எல்லாமே தற்குறி நாடுதான். இங்க அணில்ஸ் ஓட்டு போடுவாங்க, நல்ல ஓட்டே போடுவாங்க. சும்மா கேள்வி கேட்டுட்டு. சோ இன் கேஸ் இந்த ஆட்சியில தப்பு நடந்தாலுமே டிவிகே சப்போர்ட் பண்ற நாங்களே கண்டிப்பா அந்த தப்பு எடுத்து நாங்களுமே கேள்வி கேட்போம். எல்லாருமே சும்மா கூட்டு நம்பிக்கையா நாங்க சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டோம். லைக் எது தப்பு நடந்தாலுமே நாங்களும் கேள்வி கேட்போம். அந்த மாதிரி தான் நாங்க எல்லாருமே யோசிச்சுட்டு மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். We are proud Kuttus. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். சுகர் பேஷண்டா நானு? முன்னே தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு.
எனவே கணேஷ் நீங்க இங்க பேசுங்க. எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ் காரணமே உங்களுடைய வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. போற சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு மாதிரி அடிச்சுட்டு திராப்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்கள் சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. தேர்தல் டைம்ல எங்க அண்ணா மைக்கு பிடிச்சி தமிழ்நாடு நாசமா போச்சு, குட்டிச்சுவரா போச்சு, அதுல பாதாளத்துக்கு போச்சுன்னு என்னமா அழுதாரு. நம்மளே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி அச்சோ தமிழ்நாடு இந்தியாவுல தான் இருக்கா இல்ல சோமாலியாவுக்கு மாறிடுச்சான்னு மேப் எடுத்து செக் பண்ற அளவுக்கு பயமுறுத்திட்டாரு. ஆனா இப்ப டெல்லியில நித்தி ஆயோக் மீட்டிங் போயிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதாரம், இந்தியால வேலைக்கு போற பெண்கள்ல 42% தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. எப்படி 42% பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புனாருன்னு தெரியல. முந்தா நாள் பிறந்த குழந்தைய நேத்து ஸ்கூலுக்கு அனுப்பி இன்னைக்கு ஐடி கம்பெனில பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு போல. பாத்தியாடா, நம்ம அண்ணா ஆட்சிக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டுல 1 கோடி குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இனிமேல் ஃப்ரீயா தருவாரு. 1 கோடி குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னா மொத்தம் 6 கோடி சிலிண்டர். அதுக்கு காசு எங்கடா இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்களே. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி கோமால இருந்தீங்களாடா, இப்ப வந்து சொல்றீங்க? இத்தனை வருஷமா டிஎம்கே ஏன் இந்த சிலிண்டர் திட்டத்தை பண்ணலன்னு யோசிச்சீங்களாடா? எதை இலவசம் சொன்னாலும் யோசிக்காம போய் ஓட்டு போடுவீங்களாடா முட்டா பயல. டேய் அதெல்லாம் அண்ணன் கொடுப்பாரா? எப்படி ஃளைட் ஏறி ரஷ்யாவுக்கு போய் புட்டின் சாரை பார்த்து கச்சா எண்ணெயும் கேஸையும் பைக்லயே பார்சல் கட்டி தருவாரா? அப்ப முடியாதுன்னு சொல்றியா? டேய் அப்படி அவர் சொன்ன எல்லாத்தையும் கொடுத்தா நாளைக்கு ஆட்சிக்கு வரவங்க உங்க அண்ணனை பார்த்து 17 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்கடா தற்குறி. அப்ப இலவசமா டிஎம்கே மட்டும் எப்படி சொன்னது ஆல்மோஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான்டா பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? ரீல்ஸ் போட்டு பிசினஸ் இன்வெஸ்டருக்கு இன்வைட் அனுப்புற உங்களுக்கு என்னடா தெரியும்? யோசனையை பாரு சை. எதுக்குடா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு என்னோட பேரை கெடுக்குறீங்க? டேய் தடிமாடு, உன் பேச்ச கேட்டு தானே நான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன். 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்னு சொன்னார்ல, இப்போ என்னடானா இபி பில் இவ்ளோ வந்திருக்கு. எங்கடா அந்த ஃப்ரீ யூனிட்? அம்மா உனக்கு தெரியாதா? 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணா மட்டும் தான் 200 யூனிட் ஃப்ரீ. அதுவும் விலையெல்லாம் மாத்திருக்காங்க. ஓ இதுதான் அந்த மாற்று அரசியலா? அறிவு கெட்டவனே, இதுக்காடா ஓட்டு போட சொன்ன? நீ எல்லாம் என்னத்தடா படிச்சு கிழிச்ச? பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்த உன்னோட பேச்ச கேட்டேன் பாரு. கரண்ட் இருந்தா தானே பில் வரும். கரண்ட் கட் பண்ணிட்டா தெருவுல நாயோட நாயா நீயும் தூங்குடா நாயே. அண்ணனுக்காக நாம தியாகம் பண்ணலாம்ல. தியாகமா? நான் ஏன்டா உங்க அண்ணனுக்காக தியாகம் பண்ணணும்? உன்ன மாதிரி தற்குறியோட அம்மாவா இருக்கிறதே பெரிய தியாகண்டா. அதோடுமா மதியத்துக்கு மட்டன் செஞ்சிட்டியா? சோறு கேட்டு வீட்டுக்குள்ளேயே வராத. நைட்டு நாய்க்கு எலும்பு துண்டும் கொஞ்சம் சோறும் போடுவேன். முடிஞ்சா அது கூட சண்டை போட்டு பொறுக்கி தின்னு. அப்பவாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம்.